மாதா தொலைக்காட்சி நண்பர்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? பேறு பெற்றோர் நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். இன்று திருச்சி மறை மாவட்டத்திலே பொன்மலை பங்கிலே அன்பு தம்பி பேறு பெற்ற சகோதரன் ஜெரியையும் அவருடைய பெற்றோரையும் இன்று சந்திக்க வந்திருக்கிறோம். எளிய உள்ளம் படைத்தவர்கள், ஆண்டவருடைய உள்ளத்தை கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் பேறு பெற்றோம். இன்று அன்பு தம்பி ஜெரி அவரும் பேறு பெற்ற சகோதரனாக இருக்கிறார். கடவுளின் ஆசிரை பெற்றுக்கொண்டவராக இருக்கிறார். இதோ இன்று அவரை சந்திப்பதன் வழியாக, அவருடைய பெற்றோருடன் நாம் உரையாடுவதன் வழியாக பல அனுபவங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம், கற்றுக்கொள்ளப் போகிறோம், வாழ்வாக்க தூண்டப்பட போகிறோம். அதனால அந்த அன்பு குடும்பத்தை, அழகிய இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த பேறு பெற்ற சகோதரனையும் அவருடைய பெற்றோரையும் சந்தித்து உரையாடலாமா? ஒரு சில மணித்துளிகள் உடன் இருக்கலாமா? உறவாடலாமா? நீங்க தயாரா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உங்களை சந்திக்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது. ஜெரி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இப்ப எல்லாரும் உங்க பேரை சொல்லி அறிமுகப்படுத்திங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருடைய பேரும் சொல்லி அறிமுகப்படுத்திங்க நம்முடைய மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு. என் பேர் ஃபெலிக்ஸ் சகாயராஜ். நான் மின்சார வாரியத்தில் வேலை செய்கிறேன். என் பேர் ஜாக்லின் டயானா மேரி. ஓகே. உங்களுடைய பிள்ளைங்க எத்தனை பேர் சொல்லுங்க? எனக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க. முதல்ல ஒரு பொண்ணு, அவள் பேர் லாரா ஃப்ரான்சினா. நெய்வேலிக்கே கட்டி கொடுத்துருக்கோம். மாப்பிள்ளை பேர் ஃப்ரெட்ரிக் ஜான் நொரானா ஃப்ரெட்ரிக் ஜான் நொரானா. இல்லை பேத்தி ஒன்று இருக்கு, ரேபா காஸ்பல்னு பேர். ரெண்டாவது 2 பசங்க, ஜெரியும் ஃப்ராங்க்லினும். ஃப்ராங்க்லின் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க ஒய்ஃப் பேர் எவாஞ்சலின். அப்புறம் பொன்மலை பங்கு என்னுடைய சொந்த பங்கு. அதில் உங்களை சந்திக்கிற எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஜெரி, அப்புறம் அம்மா அப்பா பேர் சொல்லுங்க. உங்கள் வாயிலேருந்து நான் கேட்க ஆசைப்படுறேன். ஓ, சூப்பர், வெரி குட். அழகா சொன்னீங்க. உங்க முழு பேர் சொல்லுங்க. எஃப் ஜெரி கியூலரஸ். வாவ், அழகா பேர் வச்சிருக்காங்கல்ல. உங்களுக்கு புதுமையான நேம் அப்பா அம்மா வச்சிருக்காங்க, அப்படித்தானே? வெரி குட். உங்களுடைய பேர்லாம் அழகா சொன்னீங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய குடும்ப பின்னணியை எடுத்து சொல்லுங்க. நாங்கள் எங்கள் பூர்வீகம் பாலக்காடு. கடந்த அப்பா இங்கே பொன்மலை ரயில்வேக்கு அவர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் 3 பேர் இங்கே தான் பிறந்தோம். எனக்கு கீழே 2 தம்பிங்க. ஓகே. எனக்கும் ஜாக்லின் அவங்களுக்கும் 1992 மே மாதம் 21 மேரேஜ் நடைபெற்றது. பாப்பா 93 பிறந்துச்சு. அதன் பிறகு 4 வருடம் கழித்து என் மகன்கள் 2 ஃப்ராங்க்லின் கியூலரஸ் அண்ட் ஜெரி கியூலரஸ் இருவரும் பிறந்தார்கள். ட்வின்ஸ் 2 பேரும் ட்வின்ஸ். 97 பிறந்தாங்க. 97 பிப்ரவரி 7 இவர் 2 பேரும் பிறந்ததுலேருந்தே இவனுக்கு இந்த பிரச்சனை. என்ன குறைபாடு? அதாவது கருவில் இருக்கும்போதே இவர் கீழையும் அவர் மேலேயும் இருந்ததுனால அந்த பிரெயின் கொஞ்சம் வளராமல் வெயிட் அமைக்கிறதுனால இவருக்கு கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் போகாமல் பிளாக் ஆயிடுச்சு. பிறந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்கார். அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, டாக்டர் ஸ்கல்லை அளவெடுத்து பார்த்தாங்க. அப்போ பார்க்கும்பொழுது அவனுக்கு நார்மலான ஸ்கல்லு, இவனுக்கு கொஞ்சம் சுருங்கி இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா இவருக்கு அப்போலேருந்தே டாக்டர் இவனுக்கு கொஞ்சம் குறைபாடாக தான் இருக்கும். எதையும் பேக்கில் தான், அதாவது ஒரு 6 மாதம் கழித்து தான் செய்வார். தவழ்கிறதுலேருந்து எந்திரிச்சு நிற்கிறதுலேருந்து எல்லாமே ஃப்ராங்க்லின் ஃபஸ்ட்டில் அட்வான்ஸாக போயிடுவார். இவர் கொஞ்சம் டிலேவாக ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் நம்ம இங்கே திருச்சிக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே டாக்டர்ஸ் இங்கே தில்லைநகரில் சுந்தரராஜன் டாக்டரை காமிச்சோம். அவரும் பார்த்துட்டு இது அப்படியே தான் வழியில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க, குழந்தைய பக்காவை பார்த்துக்குங்க அப்படின்னாங்க. ஸோ இது கடவுள் கொடுத்த குழந்தையினால நாங்கள் பராமரிச்சுட்டு வரோம்.
இப்போ தம்பி ஜெரிக்கு எத்தனை வயசு ஆகுதுமா? 28 ஆச்சுங்கப்பா. தம்பி 28 வயசு. 97 சொன்னீங்க இல்லையா? 97 28 வயசு. ஓகே. ஸோ 28 வருஷமா நீங்கள் தான் பாதுகாத்து பத்திரமா வளர்த்து வரீங்க. இவர்களுக்கும் இவருடைய உடன் பிறந்தவர்களுக்கும் இடைப்பட்ட உறவை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா கூட பிறந்தவங்க அவங்க அப்பா அம்மா கட்டாயமாக நீங்கள் ஒரு பாசப்பிணைப்பில் நல்லாவே பார்த்துக்குவீங்க. அவர்களோட தம்பி ஜெரிய எப்படி அவங்க பார்த்துக்கிட்டாங்க? அவன் நல்லா பார்த்துக்குவான்ப்பா. நல்லா அதான் அந்த உறவு பார்த்துக்குவான். நிலையை பற்றி சொல்லுங்கள். அதான் வீட்டுக்கு வந்தாலும் கூட நல்லா 2 பேருமே அவங்ககிட்ட நல்லா சேர்ந்து விளையாடுவான். இப்போவும் 2 பேரும் என்னடான்ட்டு 2 பேரும் உட்காந்துட்டு விளையாடுவானுங்க. நல்லா பேசுவானுங்க. ஃபோன் பண்ணாலும் ம் நல்லா பேசிக்குவான். அவங்க அக்கா? அக்காட்டையும் பேசுவான். அக்கா வந்து தங்கச்சின்னு சொல்லுவாங்க பாரு, இவன் வந்து அண்ணன், ஓ அப்படி. பாப்பா வந்து தங்கச்சி. ஆ ஸோ நீங்கள் அண்ணன் தான் அப்படிதானே ஜெரி? நம்ம வீட்டுக்கு இவர் தான் அண்ணன். வீட்டில் நீங்கள் தான் மூத்தவர் அப்படிதானே? அப்படி சொன்னாதான் வெரி அவனுக்கு குட். பிடிக்கும். மூத்தவர் அப்படின்னா நீங்கள் தான் பொறுப்பானவர். ஓகேங்களா? குடும்பத்தையே நீங்க தான் பாத்துக்கிறீங்க. சூப்பர். வெரி நைஸ் வெரி நைஸ். அப்படித்தானே இருக்கணும் இல்லையா? வெரி குட். அப்ப நீங்க தான் மூத்த அண்ணன். ஓகே. மூத்த அண்ணன் ஜெரி கேட்க நல்லா இருக்குல்ல? எல்டர் பிரதர் ஜெரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். நைஸ் நைஸ் நைஸ். ஓகே. நம்முடைய வாழ்க்கையில இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி பிரிக்க முடியாது. ஓகேங்களா? நீங்க வந்து உங்களுக்கு வந்து பிறக்கும் பொழுது டாக்டர் சொன்னாங்களா இல்ல பிறக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் சொன்னாங்களா? பிறந்ததற்கு பிறகுதான். பிறந்த பிறகுதான் டாக்டர் சொன்னாங்க. அதை சொன்ன உடனே உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? அந்த மனநிலை எப்படி அதை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நான் இங்கேருந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக இவங்க பிறந்து 3 நாள் கழிச்சு எனக்கே தெரியும். அப்போ வந்து இந்த ஃபோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. ஆமாம். அங்கே பக்கத்தில் செல்வம் ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர், அங்கே போய் தான் பப்ளிக் ஃபோனில் பேசுவோம். அங்கேருந்து இவங்க மாமா வீட்டில் ஒரு ஃபோன் இருந்தது. அங்கே கூப்பிட்டு கேட்கும் பொழுது விஷயம் தெரியாது, 3 நாள் ஆச்சே குழந்தை பிறந்தது அப்படின்னாங்க. அப்புறம் நைட்டாக நான் கிளம்பி போனேன். போகும்போது அங்கே பார்த்தா ஒரு பையன் மட்டும்தான் இருந்தான். ஃப்ராங்க்லைன் மட்டும் தான் அம்மா பக்கத்துலேயே இருந்தான். இன்னொன்று எங்கே இருக்கிறப்ப டாக்டர் தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னாங்க. சரி டாக்டர்கிட்ட போய் பார்த்தா அவன் அப்சர்வேஷனில் இருக்கான். கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது. ஆனாலும் அப்போ வந்து மாதாவை நினச்சிக்கிட்டேன். அம்மா இவன் வேணும்னா நான் வளர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உயிரோடு கொடுத்துருங்க, இல்லைன்னா உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் கடவுள் வந்து உண்மையிலேயே மாதாவின் கிருபையினால இதுவரையிலையும் அவனை பாதுகாக்கக்கூடிய வல்லமையை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா, ஒரு தாயா நீங்கள் வந்து மருத்துவர்கள்ட்டேருந்து இது கேட்ட உடனே உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? கஷ்டமாக தான் இருந்துச்சுப்பா. நம்ம பிள்ளைய நம்ம தான் பார்த்துக்கணும். ஆமாம். ஓகே. கட்டாயமாக நீங்கள் ஏற்றுக்குவீங்க, அது மாற்று கருத்து இல்லை. ஏன்னா பெற்றோர்கள் கடவுள் கொடுத்த குழந்தை கட்டாயமாக இல்லைங்களா? தினசரி நடைமுறை வாழ்க்கை உங்களுக்கு காலையிலேருந்து இரவு தூங்க போகிற வரலையும். இப்போ நாங்கள் இப்போ நார்மலாக நம்ம குழந்தைங்க அப்படின்னா அவங்களே எந்திரிப்பாங்க, எல்லாமே அவங்களே ரெடி ஆகிடுவாங்க, ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, வந்துடுவாங்க அப்படிங்கும்போது அப்போது தம்பியை வந்து ஃபுல் டேக் கேர் பண்ண வேண்டியிருக்கும் இல்லைங்களா? அப்போது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தம்பியை வச்சு தினசரி வாழ்க்கையில் காலையிலேருந்து இரவு தூங்க போகிற வரலையும் என்னென்ன செய்வீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? காலையில் இவர் ஸ்கூல் டைம்னா கரெக்டாக ஷார்ப்பாக 6 மணிக்கு எந்திரிச்சிடுவார். எந்திரிச்சோன்னா காஃபி சாப்பிட்டு உட்காந்துருப்பார். பட் அவரால் இண்டிவிஜுவலானா செவுத்து பிடிச்சே நடந்து போயிடுவார். பட் அங்கே ப்ரஷ் பண்ணுற இடத்துல ப்ரஷ் பண்ண முடியாது. நான் ப்ரஷ் பண்ணுவேன், இல்லை அவங்க ப்ரஷ் பண்ணுவாங்க. ப்ரஷ் எடுத்து நாங்கள் ப்ரஷ் எடுத்து ப்ரஷ் பண்ணி விட்ருவோம், வாய் கொப்பளிச்சு விட்ருவோம். அதேமாதிரி டாய்லெட் போயிட்டாலும் டாய்லெட்லாம் போயிடுவான், பட் கழுவ தெரியாது. அது நானோ அல்லது என் ஒய்ஃபோ பண்ணுவாங்க. அதோட இவனுக்கு அக்கேஷ்னலாக அந்த ஃபிட்ஸ் மாதிரி வரும். ஃபிட்ஸ் மாதிரினா வெட்டிலாம் இழுக்காது, ஒரு ஸ்டக்கான மாதிரி நிற்பான் ஒரு 10 செகண்டுக்கு 5 செகண்டுக்கு. ஸோ அப்புறம் நார்மல் ஆயிடுவான். இது ஒரு பிரச்சனை எனக்கு. அதுக்காக மெடிசின் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் முடிய ஸ்கூலுக்குலாம் தனியாக ஏற்றிவிட்டா போயிடுவார். அதேமாதிரி கொண்டு வந்து இறக்கி விட்டால் அவர் வந்து உள்ளே வந்து ஃபஸ்ட்டு அவர் உட்காந்து எழுதுறது ஹோம்ஒர்க். அவருக்கு ஸ்கூலில் கொடுக்குறத உட்காந்து அவர் எழுதுவார். பக்கத்தில் கையை பிடிச்சி வீட்டில் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் அவர் ரெகுலர் ரொட்டீன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 6 மணிக்கு மாதா டிவி போட்டு உட்காந்துருவார். வரிசையாக ஒவ்வொரு ப்ரோக்ராம் அப் டு 10 o'clock அந்த ஆராதனை முடிய 11 o'clock அந்த ஆராதனை முடிய உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து படுப்பார். சரி. ஸோ மாதா டிவியோட டிவியில் ரசிகன் நீங்கள் அப்படி தானே? சரி, மாதா டிவியில் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும்? அவங்க பேர்லாம் சொல்லுங்க பார்ப்போம். ஃபார் டேவிட்டு, ஃபார் ஆல்பர்ட்டு, அப்புறம் கோபி, ஃபார் கோபி, ஜோ தமிழ் ஜோ. ஓகே. கல்பனா கல்பனா தெரியும். இவங்க பேர்லாம் தெரியும்.
என் பேர் தெரியுமா? தெரியும் தெரியும். என் பேர் என்ன? அதுக்கு ஏதாவது அடைக்கல ராஜா. ஆ சரி சரி. என் பேர்லாம் இப்போ எல்லா பேரும் இங்க 4 பேர். இன்னொரு பேர் இருக்கு முன்னாடி பழைய ஆள் ஒருத்தர் ஜாக்சன் ஃபார் தெரியுமா? அது தெரியும். ஆ இப்ப இருக்கிற புது ஃபாதர்ஸ்லாம் தெரியுமா? தெரியாது. ஃபாதர் ஜெனித்து, ஃபாதர் பவுலா, அப்புறமேட்டு ஃபாதர் மரியான், இவங்கெல்லாம் இப்போ புதுசா வந்திருக்கிறாங்க. நீங்க பாப்பீங்க. இப்போ வர தவக்காலல் நிகழ்ச்சியில பார்க்கலாம் அவங்கள. சரி ஓகே ம். பார்க்குறேன். பரவாயில்ல, இவ்வளவு பேர் ஞாபகம் வச்சிருக்கிறீங்களே, அதுக்கே ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு. சூப்பர் 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 சூப்பர். உங்களுக்கு எந்தெந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்க மாதா டிவியில பாப்பீங்க? நல்லமா நீங்கள் நல்லமா ஓ நலமா அப்படிதானே? அதான் ஓகே. அப்புறம் பந்தம் தந்திரம் வந்ததும் தந்ததும் சூப்பர். அதுவும் சரி. ஆரம் அறம் செய். அப்புறம் ஒரு மணிக்கு மாசு, 1 மணிக்கு பூசை, 6 மணிக்கு பூசை, 6 மணிக்கு ஒரு பூசை. இதெல்லாம் நான் பார்ப்பேன். சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். ஜெரி கலக்குறீங்க போங்க. ஸோ மாதா டிவி நல்லா பார்ப்பீங்க. அப்போ ஆமாம் உங்களால அப்பா அம்மா பார்ப்பாங்களா, இல்ல அப்பா அம்மா போடுறதுனால நீங்க பார்ப்பீங்களா? நான் பார்த்தேன். நீங்க பார்க்கறதுனால அவங்கள பார்க்க வச்சிருவீங்க. ஆமாம் வெரி குட்யா. சூப்பர் 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 சூப்பர். நைஸ் 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 நைஸ். டேவிட் ஃபாதர் இதை கேட்டவொன்னே சந்தோஷப்படுவார். அப்பா அம்மாவுக்கு நீங்க என்னெல்லாம் உதவி செய்வீங்க ஒரு நாள்ல? அம்மாவுக்கு உதவி நான் செய்வேன். என்ன உதவி செய்வீங்க? நான் நான் வெங்காயம் விட்டு கொடுப்பேன். பூண்டெல்லாம் வாவ், எடுத்து வெங்காயம் தருவேன். உரிச்சு கொடுப்பீங்க. பூண்டு பூண்டு, பட்டாணி பட்டாணி. இதெல்லாம் நான் பிரிச்சுவேன். அப்ப அம்மா சமையல் செய்யறதுக்கு வந்து எல்லா உதவியும் நீங்க தான் சூப்பரா செஞ்சு கொடுக்குறீங்க. இங்கேயே உட்காந்துருவேன். இங்கேயே உட்காந்துருவீங்க. வெரி குட். ஹாலில் உட்காந்து அது பத்துக்கிட்டு பிரிச்சுவேன். ஓ சூப்பர் சூப்பர். அப்பாவுக்கு என்ன உதவி செய்வீங்க? சூடா நான் காப்பி கொடுப்பேன். காஃபி கொடுப்பீங்களா? சூப்பர். வெரி குட்பா. அப்பா அம்மாவுக்கு நீங்க வந்து இவ்வளவு பெரிய உதவியா செய்றீங்களே. வெரி நைஸ் வெரி நைஸ். இன்னைக்கு வந்து சில பேர் வீட்டுல அப்பா அம்மாவெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்க எவ்வளவு சூப்பரா கண்டுக்கிறீங்க. அதே மாதிரி நான் கொடுக்க போனா பசங்க நான் தான் பார்த்துக்கிறேன். வெரி குட் வெரி குட். நாளைக்கு நான் போவேன் ம் என் ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கு. பசங்க நான் தான் பார்த்துக்கணும். ம் பசங்களையும். பசங்களே நீங்க பாத்துக்கீங்க. நீ தான் லீடராங்க. ஆமாம் வாவ். வீட்டுல வந்து மூத்த அண்ணன், ஸ்கூல்ல லீடர், ஆமாம் எல்லா இடத்துலயும் ஜெரி தான் நம்பர் 1. அப்படித்தானே? ஆமாம் சூப்பர்யா. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். வெரி நைஸ். சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. ஜெரி எப்போதுமே நம்பர் 1 தான். காட், கடவுளுக்கும் நீங்க தான் நம்பர் 1. ஸ்பெஷல் ஸ்பெஷல் சைல்டு நீங்க கடவுளுக்கும், இல்லைங்களா? ஸோ கடவுளுக்கு ஸ்பெஷல் சைல்டு, வீட்டுக்கு மூத்த பிள்ளை, அதே போல ஸ்கூலுக்கு லீடர். ஆமாம் அடுத்து நாட்டுக்கு நீங்க ஒரு பெரிய தலைவர். ஓகே. ஓகே உலகத்துக்கே பெரிய ஆள் நீங்க தான் வரணும். ஓகேவா? ஓகே. குட்யா. என்ன சாப்பிட பிடிக்கும் உனக்கு? அதான் உப்புக்கல்ல. உப்பு கடலை பிடிக்குமா? ஆ வித்தியாசமா சொல்றியா, உப்பு கடலை. சரி. அப்புறம் வேற வீட்டுல அம்மா செய்யறதுல உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? பிரியாணி. பிரியாணியா? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. சரி. அப்பாட்ட என்ன வாங்கிட்டு வர சொல்லி கேப்ப? கோதுமை பரோட்டா கேட்பேன். புரோட்டாவா? வெரி குட் வெரி குட். சூப்பர் சூப்பர். கோயில்ல போய் நீங்க கடவுள்கிட்ட என்ன வேண்டுவீங்க? 2 காலம் சரியாகணும் கேட்பேன். 2 காலும் சரியாகணும் கேட்பீங்க. வெரி குட். அப்புறம் 2 கையும். 2 கையும். ஸோ கை சரியா இருக்குன்னு சொல்லி வேண்டிக்குவீங்க. ஆமாம் கடவுள் கட்டாயமா உங்களுக்காக ஸ்பெஷலா எல்லாம் சரியாகிறதுக்காக இப்போ அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? ஓகே சரி பண்ணி கொடுத்துருவாரு. ஓகே ஓகே. அதுக்கு தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஓகே. மாதா டிவிலங்கிறப்ப ஒரு வரப்பிரசாதம் தான் ஃபாதர் எங்களுக்கு. இந்த மாதா டிவி ஆராதனையிலேருந்து மாசிலேருந்து எல்லாமே பார்க்கறக்கு ஒரு நல்ல ஒரு இது. சில சமயம் நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கில் கம்ப்யூட்டரில் உட்காந்துருப்பேன். முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாகின்னு வெளில வந்துடுவேன். அவன் அப்படியே திரும்பி பார்ப்பான் என்னைய. அவனே கேட்பான் எங்கே போகிறாரு ஒன்று. டிவி அங்கே மாதா டிவி ஓடிட்டுருக்கோம். உள்ளுக்கு சரின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குவேன். ரைட் ஓகேன்னு போய் பக்கத்தில் உட்காந்துனேன். அவன் முகம் அப்படியே
பிரகாசம் ஆகும் பாருங்க. உண்மையிலே அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஏன்னா நம்ம போய் பக்கத்தில் உட்காந்து அவங்க கூட பார்க்கும் பொழுது அவன் சந்தோஷப்படுறான் பார்த்தீங்களா, அதுதான் எங்களுக்கு தேவை. அவங்க கூட தனியா பார்க்கறதோட எல்லாம் சேர்ந்து சேர்ந்து உட்கார்ந்து ஃபாதர் பார்க்கணும் ஃபாதர். அப்பதான் அவனுக்கு அது ரொம்ப ஒரு இதா இருக்கும். ஓகே ஓகே, சூப்பரா தம்பி. ஒன்னால வந்து குடும்பமே சேர்ந்து உட்கார்ந்து இணைஞ்சு இருக்கிறாங்க அப்படின்ற போது எவ்வளவு பெருமையான விஷயம் தெரியுமா? ஒன்னாலதான் எல்லாமே இணையக்கூடிய சூழலே உருவாகுது. நீ தான் வந்து எல்லாரையும் என்ன பண்ற, ஜாயினிங் ஃபேக்டரா இருக்கிற, எல்லாத்தையும் கூட்டு சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி ஆற்றல் கடவுள் ஒன்றை கொடுத்துருக்கிறார். சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். அதுவும் பேசும்போது தான் சவுண்டா பேசக்கூடாது ஃபாதர், ம் மெதுவாக தான் பேசணும். என்னடான்னு கேட்டக்கூடாது. தங்கம் ம் குட்டு இப்படிதான் குட்டுன்னு தான் கூப்பிடுவோம். ஓகே. அதனால அப்படி பொறுமையை மெதுவாக அப்படிதான் பேசணும். ரொம்ப என்ன தம்பின்னு சவுண்டான என்னம்மா சவுண்டு ஜாஸ்தியா இருக்குது அப்படின்பா. ம் ம் அதே மாதிரி அவனுக்கு வாட்ச் தான் ஃபாதர் ரொம்ப பிடிக்கும். எந்த வாட்ச் மட்டும் ஒரு 6-7 வச்சிருக்கான். ம் அவனுக்கு பிடிச்சதே வாட்ச் தான். இது ம் மற்றபடி வேற எதுவும் கேட்க மாட்டான் ஃபாதர். கொடுத்து கேட்பாங்க. பெல்ட்டு கேட்பான், வாட்ச் கேட்பான். மெயினாக அதுதான் உனக்கு பிடிச்சது. சூப்பர் சூப்பர். சிலுவப்பாற ஸ்தலத்துல உங்களுக்கு ரொம்ப பிடித்த சிலுவப்பாற ஸ்தலம், அந்த ஸ்தலத்துல நீங்க எதை பார்த்து வேண்டிக்குவீங்க? நீங்க ஒண்ணு சொல்லுங்க, நீங்க ஒண்ணு சொல்லுங்க. இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். அவர் 3 ஒரு விழுகிறது தான் எனக்கு ரொம்ப. ஒவ்வொரு ட்ரிப்பும் அவர் கீழே விழும் பொழுது நமக்காக தான். நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு தரையில் குப்புற விழுகிறதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு காரியம். அந்த 3 ட்ரிப்பும் அவர் விழுந்து எந்திரிக்கும் பொழுதுலாம் அது சொல்ல முடியல. அது ரொம்ப இன்வால்வ்மெண்ட். அது ரொம்ப நான் இந்த 3 மணிக்கு இது ஜமால பார்ப்பேன் ஃபாதரை. ம் அதில் ஒன்று இல்லை, அந்த வர்றப்ப அந்த முள்முடி சுட்டுறது இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப நம்ம சில நேரம் எனக்கே அழுவு வந்துடும். ம் இல்ல, அதை எப்படி உங்க வாழ்க்கையோட நீங்க கனெக்ட் பண்ணிக்குவீங்கன்னு கேட்குறேன். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டப்ப நம்ம இதெல்லாம் ஒன்று ரொம்ப கஷ்டம் கிடையாது ஃபாதர். எல்லா துன்பத்துலேயும் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அது ஒரு சந்தோஷத்தில் தான் நம்ம ஏற்றுக்கிறோம். அது அவர் பட்ட கஷ்டம் நம்மளாலலாம் பட முடியாது. உலக மக்களுக்காக அவர் வந்து அவ்வளோ சிரமம் இது பண்ணி பாடுபட்டவர். நமக்காக நல்லா இருந்த நமக்காக இவ்வளோ பாடுபடும்போது கடவுள் நமக்கு ஒரு குழந்தை கொடுக்கும்போது நாம் வந்து அதை அன்பாக தான் ஏற்றுக்கிறோங்கிற நல்ல ஒரு மன வலிமையை கடவுள் கொடுத்துருக்காரு. என்றைக்குமே மனசில் அப்படி ஒரு எண்ணமே எங்களுக்கு இவனை பற்றி எதுவுமே வரைக்கும் வந்ததில்லை ஃபாதர். உங்களுடைய வாழ்க்கையில ஆஃப்டர் ஜெரி பர்த் உங்களுக்கு வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ், என்னுடைய உந்து சக்தியா இருக்கிறது யார் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இவன் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு மன வலிமையை தரக்கூடியது கடவுளை தான் நம்ம கடவுள் தானே. அவரை தவிர நம்ம யாரை இது பண்ண முடியும்? ஸோ அதே தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பின்னாடி இந்த குடும்பத்தை தாங்குற அளவுக்கு சக்தியையும் வலிமையும் கொடுத்துருக்காரு. இல்லைன்னா சில பேர் நொடிச்சு போயிடுவாங்க, மனசு வெறுத்து போயிடுவாங்க. பட் அந்த இதை நமக்கு கொடுக்கல கடவுள். ஏன்னா எல்லா பாரத்தையுமே தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்ததுனால தான் இதுவரையிலையும் கடவுள் நமக்கு நல்லபடியாக எங்களை வச்சுருக்காரு. எந்த டிவியேஷனுக்குமே. இப்போ நான் வந்து ஆஃபீஸராக இருக்கேன், ஒரு இன்ஜினியராக இருக்கேன் ஐபியில். பட் இருந்தாலும் வந்து நம்ம அந்த என்னோடய ஊழியர்கள்ட்ட நடத்தும் போதும் சரி, அந்த அன்புங்கிறத மாறவே மாட்டேன். ஏன்னா அந்த அன்பை இங்கே கொடுத்ததுனால அந்த அன்பு அங்கேயும் கொடுக்க முடியுது. சூப்பர். இங்க இருந்தா நீங்க அந்த அன்பையே பெற்று ஆமா, வாங்கிட்டு ஆமா, அதை எல்லா ஆமா. இடத்துலயும் நீங்க ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஜெரிட்டு நம்ம இந்த வீட்டில் இவங்ககிட்ட நம்ம பேசுறது பொறுமையாக இருக்கிறது ஃபாதர். இது மாதிரி வெளியில் போனாலும் யார் எது சொன்னாலும் நம்மளுக்கு ஒரு மனசில் ஒரு கஷ்டம் வராது. சொன்னால் சொல்லிட்டு போங்க. யார் எது சொன்னாலுமே நான் பெருசாகவே எடுத்துக்கவே மாட்டேன் ஃபாதர். ஜெரிட்டேருந்து நீங்க என்ன கத்துருக்கிறீங்க? ஜெரிகிட்ட இருந்து உண்மையிலே சொல்லப்போனால் இறை பக்தி ம் பக்தி இருந்துச்சு. ஆனால் அதை பார்க்கும் பொழுது நம்மளால் வந்து முடியாத அவன் வந்து அவ்வளோ டீப்பாக பண்ணுறானே. அப்போ ஏன் நம்ம இன்னும் டீப்பாக போகக்கூடாது? கடவுள் விசுவாசத்தில் இன்னும் ஏன் டீப்பாக போகக்கூடாது? அதனால் பார்த்தீங்கன்னா இவனோட அதை சொல்லி விசுவாசங்கிறது இவன் மூலமாக தான் நம்ம வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டோம். விசுவாசம் இருந்தது, பட் அதிகப்படுத்துறதுக்கு காரணமே ஜெரி தான். அது சில ஆராதனை அப்போ முட்டி போட்டுக்குவான் ஃபாதர். முட்டி போட்டுட்டு சேரில் உட்காந்துருப்பான். அப்புறம் முட்டி போடுவான், எந்திரிச்சு நிற்பான். வேணா தம்பி சேரில் உட்காரனா கேட்க மாட்டான் ஃபாதர். முட்டி போடுவான். முட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு நிற்பான், எல்லாம் செய்வான். அதனால் அவன் தனியாக போய் உட்கார விட மாட்டேன். பெரும்பாலும் நான் கூடவே போய் நானும் உட்காந்துருவேன். உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா ஒரு மனசோர்வு, தளர்வு, இப்படி ஒரு நம்பிக்கை இழக்கக்கூடிய நிலைகள்லாம் வந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் வந்து எப்படி கடந்து வந்தீங்க? அதை எப்படி எதிர்கொண்டீங்க? அது வருவதற்கு என்ன முயற்சிகள் மேற்கொண்டீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இது கட்டாயமா மக்களுக்கு ரொம்ப மிகுந்த உதவியா இருக்கும் பார்க்குறவங்களுக்கு.
இப்போ முதல்ல நம்ம ஜெரி வந்து இந்த மாதிரி ஒரு இது வரும் பொழுது மனது ஃபஸ்ட்டில் சங்கடப்பட்டாலும் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. யார்கிட்ட கொடுத்தா இவங்க நல்லா வளர்ப்பாங்க, யார்கிட்ட கொடுத்தா நல்லா கவனிப்பாங்கன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் அவர் எங்கிட்ட கொடுத்ததுனால நம்ம இதை வந்து பாரமாக நினைக்காம இதை முன்னுதாரணமாக, அதாவது எப்படின்னா நம்ம என்ன துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் இவனை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு. அதே மாதிரி ஆஃபீஸில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்தோடனே இவன்கிட்ட இருக்கும்போது இவன்கிட்ட பேசும்பொழுது எல்லாம் மறந்து மகிழ்ச்சி ஆயிடுவேன். ஸோ அந்த துன்பங்கள் துயர கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே மழை போல் வந்தாலும் பனி போல் போயிடும். அதுதான் இவன்கிட்டருந்து நான் வந்து கற்றுக்கிட்டது. ஏன்னா இவனோட அந்த பேச்சு, இவன் சொல்லக்கூடிய அந்த சொல், அந்த குழந்தை மனம் மாறாமல் அந்த பேச்சு இருக்குது. அது வந்து உண்மையிலே எவ்வளோ ஒரு டயர்டாக வந்தாலும் சரி இவன்கிட்ட என்ன தம்பி எப்படி இருக்கீங்க அப்படின்னா போதும் அவன் பேசுவான். பேச ஆரம்பித்தோடனே நமக்கு வந்த களைப்பு எல்லாமே போயிடும். ஸோ இதுதான் என் வாழ்க்கையில் ஒரு இதாக நான் கற்றுக்கிட்டேன். இன்றைய தலைமுறையினருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு சின்ன ஒரு விஷயனாலும் ஏற்றுக்கிறதுக்கு தைரியம் இல்லை, கிடையாது. பயப்படுறாங்க. ஒரு பரீட்சைனாலே ஒரு ஐயோ பரீட்சையா, அந்த ரிசல்ட்டு வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி அதெல்லாம் கூடியிருக்கு, தற்கொலைகள் கூடியிருக்கு. படிக்க தான் எல்லாமே கூடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம்னாலே, திருமணம் பண்ணுறதுனாலே பயந்து ஓடுறாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க. திருமணம் முடிச்சுட்டு குழந்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இன்னும் அதுக்கு ஒரு குரூப் இருக்குது, வேணவே வேணாம், ஏன் இப்படி தான் கட்டாயம் குழந்தை பிறக்கணுமா, ஏன் இப்படியே நான் ஓட்டிட முடியாதா, எதை எடுத்தாலும் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறதுனாலே பயப்படுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டேக்கன் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, திஸ் இஸ் மை சைல்டு, மை காட்ஸ் கிஃப்டட் சைல்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு 27 வருஷமாக சிறப்பாக அந்த குழந்தைய பராமரித்து வளர்த்து வரீங்க. அதோடு சேர்த்து உங்களுடைய எல்லா பிள்ளைகளும் சிறப்பாக வளர்த்து வந்திருக்கிறீங்க, நல்ல நிலைக்கு உயர்த்தி இருக்கிறீங்க. திஸ் இஸ் கால்டு டேக்கன் த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்களா? நீங்கள் இந்த ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஹுட்டு, ரெஸ்பான்சிபிள் ஒரு சொசைட்டியில் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கணும், ஒரு சர்ச்சில் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிறது எடுத்துக்கிறதுக்கு, அந்த ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனால் இன்றைய தலைமுறையினருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முதல்ல ரீசன் வந்து மீடியா வந்து அதே மாதிரி இந்த மொபைல் இதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்னென்னா தனிமையாக விட்டு அதில் மொபைலில் ஊன்றி போய் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மனசு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறாங்க. பேரண்ட்ஸ் கூட பிறந்தவங்க கூட ஒரு ஒத்துழைப்பே இல்லாமல் அவங்க அதுலேயே மூழ்கி போகிறதுனால அந்த பாசம் அப்படிங்கிறது ஒரு இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் அது 100% சொல்லிட முடியாது. கொஞ்சம் சில பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க தான் அந்த அடிக்ட் ஆகிறது, ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுது, இந்த மாதிரி போகிறது. அந்த மாதிரி ஃப்யூச்சரில் வந்து நினச்சி நம்ம எப்படி வாழ முடியும், நம்ம இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா, லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியுமா, சரி சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணால் குழந்தைகளை பராமரிக்க முடியுமா, இந்த காலகட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இதே ஒரு 20 வருஷம் பேக்கில் எடுத்தோம்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை. நாம் இப்போ வேலைக்கு போவோம், வீட்டுக்கு வருவோம், மற்ற எல்லா வேலையும் ரொட்டீனாக பார்ப்போம். பட் இவங்க மனசுக்குள்ளேயே இந்த இதை தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டாங்க. ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக என்னன்னே தெரியல. அந்த மாதிரி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சூழ்நிலை வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ அவங்கள வந்து பேரண்ட்ஸ் தான் அந்த கட்டுக்கோப்போடு கொண்டு வரணும். பேரண்ட்ஸு முதல்ல வந்து டீச்சர்ஸ் கண்டிக்கிறாங்கன்னா அங்கே போய் எதிர்த்து கேட்குறதுங்கிறது உண்மையிலே அது கோலத்தனமானது. பேரண்ட்ஸ் ஒரு குழந்தைய நாம் ஏன் திட்டுறோம், ஒரு கெட்ட வழிக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு காரணத்துக்காக தான் நம்ம குழந்தைகளை திட்டுறோம். ஸோ அதை வந்து அட்வான்டேஜை தான் எடுத்துக்கணும், டிஸ்அட்வான்டேஜாக எடுத்துக்கூடாது. ஸ்கூலில் படிக்கலைன்னா வாதியார் வந்து கண்டிக்கிறது சகஜம்தான். ஆனால் ஏன் அவங்க படிக்கும்பொழுது எப்படி இருந்தாங்கன்னு தெரில, இதே கண்டிஷனில் இருந்திருப்பாங்க, பட் ஏன் மாறினாங்க அதுதான் தெரில ஃபாதர். அதெல்லாம் வந்து காலப்போக்கில் மாறினா தான் இன்னை சூழ்நிலைக்கு ஃபாதர் சொன்ன மாதிரி அந்த மேரேஜுங்கிற பயம், குழந்தை பெற்றுக்குங்கிற பயம், வாழ்க்கையில் என்னத்தை சாதிக்க போகிறோங்கிற பயம், அதெல்லாம் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட மக்கள் தான், எல்லா மக்களையும் சொல்ல, குறிப்பிட்ட மக்கள் அந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள தலைமுறையே மாறுவாங்க, பொறுப்புள்ள தலைமுறையே மாறுவாங்க. இதுதான். நீங்கள் என்னம்மா சொல்ல விரும்புறீங்க? பிள்ளைங்களை பேரண்ட்ஸ் வந்து சர்ச்சுக்கு வர சர்ச்சுக்கு பிள்ளைங்க கூட்டிகிட்டு போகணும். சில பிள்ளைங்க என்ன ஸ்கூலுக்கு போகிறாங்க, டெய்லி லேட்டாக வர்றாங்க, ஸ்கூல் டியூஷன் முடிஞ்சு ஸ்கூல் விட்டெல்லாம் லேட்டாக வர்றாங்கன்னா காலையில் எழுப்பியே விட்றதில்ல, தூங்குறாங்க. முக்கால்வாசி அப்படி தான் பண்ணுறாங்க. அதனால் பிள்ளைங்களை வந்து ஞாயிற்றுக்கிழமையில் சர்ச்சுக்கு தவறாமல் சர்ச்சுக்கு அனுப்பணும், கூட்டிகிட்டு போகணும்.
பிள்ளைங்கள சர்ச்சில் எல்லா இது கோயிலில் எல்லா இதுக்கும் கலந்துக்கணும். அந்த மாதிரி எல்லாம் பிள்ளைங்கள சொல்லி கொடுக்கணும். போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் கொண்டு வரணும். தெய்வ பக்தி வேணும் பிள்ளைங்களுக்கு. அந்த கடவுள் பக்தி என்னங்கிறது பிள்ளைங்களுக்கு எப்போதுமே இருக்கணும். வீட்டிலேருந்து போகும்போது ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போகணும். வெளியில் போகிறா இருந்தாலே இப்போ டியூட்டி போவார். காலையில் ப்ரேயர் பண்ணால் போக மாட்டார். டெய்லி காலையில் ப்ரேயர் பண்ணிட்டு தான் டியூட்டிக்கு போவார். உண்மைதான். இந்த இறை நம்பிக்கை இதுதான் வந்து நம்மளை வளர்த்து எடுக்குது. இதை இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதே போல தப்பு செஞ்சா கண்டிக்கக்கூடிய மனநிலை, அதை காப்பாத்தாம அதை காவாந்து பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க தப்பு செய்யறதையும் அவங்களுக்கே தெரியாம இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா அப்படின்னு வளர்த்து விடுற மாதிரி போயிருது. இது தப்பு செய்யக்கூடாது, அப்ப கண்டிஷனா ஆகணும். இது நம்முடைய கலாச்சாரம். நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி நம்முடைய குழந்தைகளை வளர்க்கணும் அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு வந்து அழகா சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்காக மாதா டிவி நேயர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒன்லைன் அட்வைஸ். இந்த மாதிரி குழந்தைங்க நமக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நாம் இந்த குழந்தைய எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி இது மேலே வெறுப்பு காமிக்காமல் அன்போட பாசத்தோடு வளர்த்தோம்னா அதுவே நமக்கு கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு. ஏன்னா இந்த குழந்தையே நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. யாரால் பராமரிக்க முடியும்னு சொல்லி கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால் இந்த குழந்தைய நம்ம இதை மாதிரி குழந்தைகளை அன்போடும் பண்போடும் பாசத்தோடு அதை பராமரிக்க நமது கடமை. சூப்பர், ரொம்ப அருமை. உங்களை சந்தித்ததில் எனக்கு மகிழ்ச்சி, நிறைவு, அருமையான பகிர்தல் அப்படிதான் சொல்லணும். உங்களுடைய அனுபவங்கள் வந்து சிறப்பான அனுபவங்கள். ஓகேங்களா? நான் தான் தொடக்கத்திலே சொன்னதுதான், ஏதோ ஒரு அரை மணி நேரம் ப்ரோக்ராமில் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியாது இல்லைங்களா? 27 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறது சிறப்பான ஆண்டுகள், உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டுகள். ஏன்னா குழந்தைகளை அந்த மாதிரி வளர்த்து கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறது. அப்போ எவ்வளவோ நெருக்கடிகள், எவ்வளவோ போராட்டங்கள், சவால்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தம்பியை மையமாக வச்சு எல்லாமே சரி செய்து வாழ்ந்துருக்கிறீங்க. அதுதான் மிகுந்த ஆசீர்வாதம். ஸோ குடும்பத்துடைய அட்ராக்ஷன், ஃபேமிலி அட்ராக்ஷனே ஜெரி தான். எல்லாத்துக்குமே எல்லாரையும் எல்லாமே கவர்ந்து இழுப்பது வந்து ஜெரி தான். ஜெரி இஸ் த ஹீரோ. ஹீரோ ஜெரி த ஹீரோ. அப்படித்தானே ஜெரி? சூப்பர் சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி. ஸோ ரொம்ப ஹாப்பி உன்னை மீட் பண்ணதில். ஓகேவா? அப்பா அம்மா பேசுனதெல்லாம் கேட்டது ரொம்ப சந்தோஷம். உன்னை பார்த்ததுல சந்தோஷம், நீ பேசுனதுல சந்தோஷம். ஆனால் நம்ம எப்படி நம்ம கனெக்டடாக இருக்கலாம் அப்படின்னா, நாங்கள் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோம், நீங்கள் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? நம்ம ஒருத்தர் மற்றவங்களுக்காக என்ன பண்ணணும்? சூப்பரே, சூப்பர். வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, நம்முடைய ஜெரியோட அம்மா அப்பாவோட ரொம்ப அருமையாக பேசிக்கிட்டு இருந்தோம், கலந்துரையாடணும். எவ்வளவு அருமையான அனுபவங்கள், நமக்கு மிகப்பெரிய பாடங்களாக இருந்திருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஜெரி தான் எல்லாத்துக்கும் மையமாக இருக்கிறாரு. கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு குழந்தையாக, இந்த குடும்பத்திற்கு ஸ்பெஷல் சைல்டாக, நம்ம எல்லாத்துக்குமே மாதா டிவிக்கே ஸ்பெஷல் கிஃப்டாக ஜெரி இருக்கிறார். அதனால் அவரோட பேசினது, அவங்க அம்மா அப்பாவோட பேசினது நமக்கு மிகப்பெரிய கிஃப்ட் மட்டும் இல்லை, மிகப்பெரிய உற்சாகம், மிகப்பெரிய ஊக்கம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இறை நம்பிக்கையில இன்னும் ஆழப்படுவதற்கு, ஆண்டவர் இயேசுவுக்காக வாழ்வதிலே நமக்கு இன்னும் ஆற்றல் பிறந்திருக்கு அப்படிதான் சொல்லணும். அதனால இந்த நாள்ல நம்முடைய ஜெரிக்கும் ஜெரியோட அம்மா அப்பாவுக்கும் சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவிச்சுக்கோம். நன்றி, நன்றி, நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, மீண்டும் மற்றும் ஒரு பேறு பெற்றோரை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.